இங்கேருந்து அங்கெங்கேயோ தான் வந்து சிவன் கோயில் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். சென்னையில் இந்த மாதிரியான லொக்கேஷன் வேறு எங்கேயோ இருக்குமான்னு எனக்கு தெரில. என்ன அருமையான ஒரு மலை கோயில் பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. ஏரியோட வியூ பார்க்கணுன்னா நீங்கள் இந்த வழியாக வரணும். வாண்டரிங் வில்லேஜஸ் அஃபிஷியல்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம தாம்பரம் சானிட்டோரியமுக்கு பக்கத்தில் இருக்கிற பச்சை மலையில் தாங்க இருக்கோம். இந்த பச்சை மலைக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து இப்படி வர்ற கரடு முருடான வழி. இந்த வழியாக நம்ம மலை ஏறணும்னா காளி கோயிலுக்கு போகலாம். அதுவே அப்படியே அந்த பக்கம் போனோம்னா ப்ராப்பரான படிக்கட்டுகள் இருக்குது. அங்கேருந்து சிவன் கோயில் அப்படியே மேலேருந்து அப்படியே காளி கோயில் போயிடலாம். பட் நம்ம மலை ஏறணும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தினால அது வேணும் அப்படிங்கிறங்காட்டி நம்ம வந்து இந்த மலையேற்ற பாதையிலே வர்றோங்க. வாங்க எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம். இன்னைக்குள்ளார இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கா அப்படின்னு நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்பட வச்ச ஒரு இடங்க. கண்டிப்பா உங்களையும் ஆச்சரியப்பட வைக்கும். சென்னையில இருக்கீங்க இல்ல சென்னைக்கு வர்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த இடத்துக்கு போலாங்க. நம்ம இன்னைக்கு போற இடத்துக்கு பேர் வந்து பச்சை மலைங்க. இது சானிட்டோரியம், தாம்பரம் சானிட்டோரியம்ல மேற்கு சைடா இருக்கு. மேற்கு மெயின் ரோட்ல இருந்து பார்த்தா ஒரு 1-2 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும். உங்களுக்கு ரொம்ப கூட்டமெல்லாம் கிடையாது, ஒரு பெரிய மலையும் கிடையாது, ஒரு அளவான மலை தான். ஆனா எவ்வளவு பச்சையா இருக்கு பாருங்க. சூப்பரான ஒரு பயணமா இருந்தது. வாங்க இந்த பயணத்துல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம மலை ஏற ஆரம்பிச்ச உடனே எங்க நல்லா ஒரு செங்குத்தா ஏறுது. அதாவது நல்ல ஒரு ஏத்தத்துல போகுது பாருங்க. நம்ம கொஞ்சம் தூரம் தான் ஏறி இருப்போம், அதுக்குள்ளார அப்படியே செங்குத்தா ஏறுது. இங்கேயுமே பாருங்க படிக்கட்டுகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா பச்சை பசேல் அருமையாக இருக்குதுங்க. இந்த பாதையில் ஜாஸ்தி யாரும் வர்றதில்லை, 1-2 பேர் தான் வர்றாங்க. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த மலை ஏறுறதை வந்து ஒரு எக்ஸசைஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க மெஜாரிட்டியாக. ஸோ நம்ம ஏறிட்டு இருக்கும்போது ரைட்டில் ஒரு பாதை போகுதுங்க, ஒத்தடி பாதை. நிறைய கிளை பாதைகள் அங்கேயும் இங்கேயும் போகுது. சரி எங்கே போகுது அப்படின்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது ஏரி. ஏரியோட வியூ பார்க்கணுன்னா நீங்கள் இந்த வழியாக வரணும். ஒரு சின்ன டைவர்ஷன், அவ்வளோதான். சரி நம்ம அப்படியே திரும்ப மெயின் ரோட்டுக்கு போயிடுவோம். நம்ம என்ன சொன்ன மாதிரிங்க, இந்த தடத்தை வந்து எல்லாரும் எக்ஸசைஸ்க்காக தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ட்ரெக்கிங் இல்லை வாக்கிங் போகிறவங்க தான் இங்கே வர்றாங்க. இந்த இடத்துல என்னமோ இருக்குது. ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியல. பட் இது ஒரு சின்னதாக ஒரு பீடை மாதிரி இல்லை துளசி மரம் மாதிரி இருக்கும் போல இருக்கு. அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம மறுபடியும் அந்த தடத்துக்கே போக வேண்டியது தான். கீழிருந்து ஒரு அதிகபட்சமா ஒரு 20 நிமிஷம் பயணத்திலேயே நம்ம மேல வந்துடலாங்க. மேல வரும்போது நம்ம ஓம் ஸ்ரீ மகாரி மந்திரகிரி மகாயுக காளி காமாந்திக தேவி மலைக்கோவில் தாங்க வர்றோம். பெரிய பேரா இருக்குல்ல.
இந்த கோயில் வந்து எல்லா நாளுமே திறக்கிறது இல்லைங்க. அதுவும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அப்புறம் பௌர்ணமி, விசேஷ தினங்கள்ல அதுவும் சாயந்தரமா தான், அது ஒரு 4:30 மணி 5 மணி வாக்குல தான் திறக்கிறாங்க. கோயிலுக்கு முன்னாடியே ஒரு சின்னதா ஒண்ணு இருக்கு. அங்க உடுக்க மேல அம்மன் சிலை மாதிரி அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆப்போசிட்ல தான் வந்து உங்களுக்கு காளி தேவி கோயில் இருக்கு. நம்ம காலையில போனங்காட்டி இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற அம்மனை நம்ம பார்க்க முடியல. இந்த கோயில் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி வெள்ளை கலர்ல இருந்திருக்கு ஃபுல்லாவே. இப்பதான் மஞ்சளும் சகப்புமா அடிச்சு வச்சிருக்காங்க. 1970களிலேயே நிறுவப்பட்டதா சொல்றாங்க. பட் அப்பப்போ மாறி 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 2016ல மறுபடியும் வந்திருக்கு போல இருக்குங்க. மேல அதுவும் குறிப்பா இந்த காளி கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கு. அதே சமயம் ரொம்ப அழகாவும் இருக்குங்க. நமக்கு மேல இருந்து நம்ம சுத்தி வர ஒரு 360 டிகிரி கிட்டத்தட்ட ஒரு வியூ கிடைக்கிற மாதிரியான ஒரு பகுதி வந்து இந்த இடத்துலதான் இருக்குன்னு சொல்லி சொல்லணுங்க. இந்த மலையில நிறைய கிளை பாதைகள் அங்க எங்கன்னு போயிட்டே இருக்குங்க. அது ஏதோ ஒரு இடத்துல போய் முடிவாயிரும். அந்த இடம் வந்து நீங்க மலையோட எட்ஜுக்கு போற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க எங்க போனாலும் திரும்ப அப்படியே ரிட்டர்ன் வர மாதிரி தான் பாதை அமைப்பு வந்து இருக்கும். சின்ன சின்னதா அங்கங்க கோயில்கள், சின்ன சின்னதா வந்து உங்களுக்கு சிற்பங்கள் இருக்கு. மலையில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தாம்பரம் எல்லாம் நல்ல ஓரளவுக்கு தெரியும். அது நம்ம ஹைட்ல இருந்து கீழே பாருங்க, அப்படியே ஃபுல்லா பச்சை காடா தான் இருக்கு. நல்ல ஒரு வியூ கிடைக்குது மேல இருந்து. ஸோ நம்ம காளி கோவிலை பார்த்தாச்சுங்க. காளி கோவிலில் வந்து நிறைய சிவன் சிலைகள் இருக்குது. நிறைய பேர் இங்கே வாக்கிங்காக வர்றாங்க. ஆனால் எல்லாரும் அந்த கோயில் பகுதிக்கு போகாமல் அதுக்கு முன்னாடி டச் பண்ணிட்டு அப்படியே வந்துடுறாங்க. இந்த இடத்துல அந்த நாகர் சிலையை பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே வியூ பாயிண்ட் தான். பின்னாடி எல்லாமே மலைக்கு பின்னாடி மெப்ஸூட் இருக்குது. நம்ம அப்படியே கீழே இறங்குறோம். அடுத்தது நம்ம பயணம் வந்து சிவன் கோயிலோட பயணங்க. இது பின்னாடி இருக்கிற பகுதி. நம்ம அப்படியே கீழ் வழியாக போகிறோம். காளி கோயில் போயிட்டுங்க, இந்த இடத்துல ஒரு வெள்ளை கலரில் ஒரு பாறை பெயிண்ட் பண்ணி வைக்காங்க. இதுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு வழி இருக்குது. இதில் போனால் தான் அந்த சிவன் கோயில் போக முடியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அப்போவே நம்ம இந்த பாதையில் போனோம். சரி ட்ரை பண்ணுவோம். நம்ம அந்த மலை தெரியுது இல்லைங்களா, அந்த இடத்துல அங்கே இருக்கிற காளி கோயிலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து ஒரு வெள்ளை கலர் பெயிண்ட் மாதிரி அடிச்சிருப்பாங்க ஒரு பாறையில். அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி சுற்றி வந்தோம்னா நம்ம அப்படியே இங்கேருந்து அங்கெங்கேயோ தான் வந்து சிவன் கோயில் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். சென்னையில் இந்த மாதிரியான லொக்கேஷன் வேறு எங்கேயும் இருக்குமான்னு எனக்கு தெரில. ஒரு அளவான மலை தான், ஆனால் சூப்பராக இருக்குதுங்க. டெஃபினட்டாக எல்லோரும் போகணும். ஸோ அருமையான ஒரு மலைப்பகுதிங்க. 2 கோவில்கள் இருக்குது, அட்டகாசமான கோவில். இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு ஏரி இருக்குது. அந்த பக்கம் எல்லாம் தாம்பரம் மெப்ஸ் இருக்குது. அங்கேயுமே சில மலைகள் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ அடுத்ததாக சிவன் கோயில் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். காளி கோயிலேருந்து அப்படியே நம்ம கீழே வரும்போது லெஃப்ட் எடுத்து வரும்போது வர்ற பாதை வந்து அவ்வளவா தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா நிறைய மரம் செடிகள் எல்லாம் வளர்ந்துருச்சு. பாதை இருக்கான்னே தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம பாதையை பிடிச்சி அப்படியே போயிட்டு இருக்கோம். நம்ம ஒரு மாதிரி கரெக்டான பாதையில தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு டேங்க் கூட இருக்கு.
இங்க ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு. மறுபடியும் எங்கேயோ பாதை போகுது. ஆமாங்க, நம்ம கோயில் கிட்ட வந்துட்டோம். ஸோ கோயில் பக்கத்தில் இருக்கிற இங்கே ஒரு டேங்க் இருக்கு இல்லைங்களா, இந்த வழியாக தான் அந்த பாதை போகுது. பட் பாதையில் ஒரே முள் செடிகள் வாழ்ந்தங்காட்டி உங்களுக்கு முள்ளெல்லாம் குத்தும். சரி, நம்ம மேலே எங்கேயோ படிக்கட்டுகள் போகுது, என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே போக ஆரம்பிப்பாங்க. நம்ம மேலே போனோன்னே பார்க்குறது வந்து அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளல் பெருமாள் அவங்களோட கோவில் மாதிரி ஒன்று இருக்குங்க. இங்கே எல்லாருமே வாக்கிங் வர்றவங்க அப்படியே ஒரு சாமியை கும்பிட்டு அப்படியே போகிறாங்க. இங்கே வந்து கேது, அத்திரி மகரிஷி, அரச மரத்து விநாயகர், அப்புறம் அகஸ்தியர், ராகு இவங்களுக்கான சின்ன சின்னதாக சிலைகள் இருக்குங்க. ஒரு சின்ன அரச மரத்து கோயில் கூட சொல்லலாம். அரச மரத்து கோவிலுக்கு இப்படி ஒரு பாதை போகுதுங்க. பட் இதில் ஒரு சிவன் சிலை வச்சுருக்காங்க, பட் இப்போ இல்லை போல இருக்கு. பட் அங்கெல்லாம் போகணுன்ற அவசியம் இல்லைங்க, நீங்கள் அப்படியே போயிடலாம். ஸோ நம்ம இங்கே பார்த்துட்டு அப்படியே கீழே போகலாங்க. என்ன அருமையான ஒரு மலை கோயில் பாருங்க, அட்டகாசமா இருக்கு பாருங்க. ஒரு பெரிய தொட்டி இருக்கு. மதியை தருவது நீரு, சேரம் தருவது நீரு, திருஆலவாயம் திருநீரே, ஆலவாயம் திருநீரே, திருஆலவாயம் திருநீரே. ஒரு சின்னதா ஒரு கோசாலை கூட இருக்குங்க பாருங்க. கோயிலோட பின்பகுதியில் இருக்குங்க, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. இங்க வந்து சுப்பிரமணிய கோயில், அந்த பக்கம் வந்து விநாயகர் கோயில், இதுதான் சிவன் கோயிலுங்க, அம்பாள் கோயில். எடுத்துனையுமே லெஃப்ட் சைடுல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க, அதாவது ஆஞ்சநேயர் சிலை. சிவன் கோவிலுக்கு வலதுபுறமா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற ஒரு தியான மண்டபம் இருக்குங்க. இங்க எல்லா சித்தர்களோட புகைப்படங்களுமே இருக்கு, சிலையுமே இருக்கு. நல்ல ஒரு இடம், நீங்க இங்க கொஞ்ச நேரம் இருந்து தியானம் பண்ணிட்டு வரலாங்க. கோவிலுக்கு எதிர்த்த மாதிரிங்க கீழே வந்து ஒரு படிக்கட்டு பாதை மாதிரி இருக்கு. என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். மழை பெஞ்சு நல்லா தண்ணியா இருக்கு. உள்ள ஒரு அம்மன் சிலை இருக்குங்க. மேல இருந்து அப்படியே கீழே இந்த பாதை வழியா வந்தீங்கன்னா அருமையா இருக்குதுங்க. இங்க பாருங்க, தண்ணி இருக்கும்போது அப்படியே அட்டகாசமா இருக்கு. ஏதோ ஜலத்தை கடந்து போற மாதிரி, ஜலகண்டேஸ்வரி மாதிரி, ஜலகண்டேஸ்வரன் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. சித்தர்கள் சூழ இருக்கிற இந்த அத்திரி சிவன் கோயில், அத்திரி ஈஸ்வரர் கோயில்ல அருமையான ஒரு தரிசனம் கிடைச்சதுங்க. ரொம்ப அமைதியா இருந்தது. நம்ம தரிசனம் பார்த்துட்டு
நம்ம வந்து மறுபடியும் இப்போ கீழே இறங்கி வெளியில போறோங்க. இதுதான் வந்து படிக்கட்டு பாதை. நம்ம கீழே முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, அங்கிருந்து டக்குன்னு இங்க வந்துடலாம். பச்சை மலையில் இருக்கிற காளி கோவில் பார்த்தோம், அதுக்கப்புறம் சிவன் கோயில் பார்த்தோங்க. நம்ம சிவன் கோயிலேருந்து அப்படியே இறங்கி இப்போ நம்ம ஒரு மாதிரி மனசே இல்லாமல் தான் நம்ம கிளம்புறோன்னு சொல்லணும். ஏன்னா சென்னையில் இந்த மாதிரி அட்டகாசமான ஒரு கோவில் அமைப்பு, அதுவும் இந்த மழை காலத்தில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பக்தி அப்புறம் சக்தியை வளர்க்குறதுக்கு, அதாவது நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க இல்லையா, அதை வச்சு சொல்கிறேன். எல்லாத்துக்குமான கோயிலுங்க இது. இந்த மாதிரி ஒரு கோயிலை நீங்கள் இது வரைக்கும் சென்னையிலேருந்து வரலீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போவாங்க. சிவன் கோவில் வந்து ரொம்பவே ஒரு சின்ன மலைங்க, ஒரு 50-60 படிக்கட்டுகள் தான் இருக்கும். நம்ம டக்குன்னு பாருங்க, டக்குன்னு அந்த வெளியில் இருக்கிற ரோட்டுக்கு வந்தாச்சு. பச்சை மலை கோயிலுக்குங்க 3 வழி இருக்கு. ஒன்று வந்து அந்த பக்கம் இருக்கிற ரோட்டு வழி, இன்னொன்று வந்து இந்த வழி வந்து அத்திரீஸ்வரர் கோயில் போகிறதுங்க. ரொம்ப சின்ன வழி தான், பாதி மலை கூட வராது. இன்னொன்று வந்து அங்கே இருக்கிற கரடுமுரடான பாதை, அதுதான் காளி கோயில் போகும். எல்லாருமே போகக்கூடுற மாதிரி பொருந்தி இருக்கிற இந்த மலைப்பயணம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸும் பாருங்க. நன்றி.